இது வெறுமனே யாழ் மாவட்டத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, இலங்கைக்கே முழு சொத்தாகவும் காணப்படுகின்றது. எரிக்க எரிக்க சாம்பலில் இருந்து எழுகின்ற பீனிக்ஸ் பறவை போல யாழ் நகரத்தில் மாபெரும் விருட்சமாக இந்த நூலகம் காட்சியளிக்கின்றது. 844 புத்தகங்களும் அடுத்தடுத்து 30 சஞ்சிகைகளையும் சேகரித்து இங்க கொண்டு வராங்க. இப்போது இலங்கையின் சொத்து யாழ் மாவட்டத்தின் அடையாளமான யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாக போற்றப்படுகின்றது யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம். இந்த யாழ்ப்பாண பொதுசன நூலகம் அமைப்பதற்கு முன்பதாக 1933ஆம் ஆண்டு KM செல்லப்பா என்கின்ற ஒருவருடைய முயற்சியால் ஆரம்பித்த நூலகம் இன்று யாழ் நகரில் ஒரு பாரிய விருட்சமாக தோன்றியிருக்கிறது என்று நான் சொல்லலாம். பிரதான வாசல்ல முன் பகுதியிலேயே சரஸ்வதி சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. கல்வியின் அடையாளமா சரஸ்வதியை குறிக்கிறதுனால அதை இங்க நிறுவி இருக்கிறார். வாங்க உள்ள போ. இப்படியே உள்ள வந்தா திருவள்ளுவர் சிலை ஒன்று வச்சிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 1933ஆம் ஆண்டு KM செல்லப்பா என்பவர் தனது புத்தகங்களை சேகரித்து வீடுகளில் மக்கள் அதை வாசித்து பயனடையக்கூடிய வகையில் அதை செய்து கொண்டு வரார். 1934ஆம் ஆண்டு அந்த இடத்துல புத்தகங்கள் அதிகமாக ஒரு ஆஸ்பத்திரி வீதிக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார். அதுக்கு பிறகு 1936ஆம் ஆண்டு நகர கட்டடத்துக்கு அந்த அவ்வளவு புத்தகங்களும் சேகரித்து அங்கே வர்ற ஒரு கட்டம் அங்கே நடக்குது. இதை ஆரம்பிக்கிற நேரத்தில் 1184 ரூபாவோட 22% சேர்த்து 844 புத்தகங்களும் அடுத்தடுத்து 30 சஞ்சிகைகளையும் சேகரித்து இங்கே கொண்டு வராங்க. இப்ப நீங்க பார்க்கிற இந்த கட்டடம் 1959ஆம் ஆண்டு நிறுவப்படுவதற்கு முன்னர் இந்த இடத்திலே இந்த கட்டடத்தை அமைக்க வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள். அதன் அடிப்படையாக இந்தியாவிலே இருந்து S. ரங்கநாதன், இன்னுமாக இலங்கையின் வரைபட கலைஞரான S. துரைராஜா அவருடைய பங்களிப்புடன், இன்னுமாக அருட்தந்தை லோங் அவர்களுடைய பங்களிப்புடனும் இந்த வரைபடத்தை அமைத்து இந்த இடத்திலே கட்டடம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆயிரத்தி 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு அல்லது ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆகுகின்ற இந்த இடைப்பட்ட கால பகுதியிலே யாழ்ப்பாண இந்த நூலக வளாகத்துக்கு வருகை தந்த சிலர் இந்த நூலகத்தை எரிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். திடீரென சத்தம் கேட்குது. யாழ் நூலகத்துல பக்கத்து வீதியில இருந்த பன்மொழி புலவர் தாவீது அடிகளார் தனது மொட்டை மாடிக்கு ஓடி போகிறார். என்ன சத்தம் கேட்கிறது என்று பார்க்கறதுக்காக அந்த மொட்டை மாடியில இருந்து அவர் பார்க்கிற நேரத்துல யாழ் நூலகம் கொழுந்து விட்டு எரிகிறதை பார்க்கின்றார். தமிழ் பற்றாளரான அவர் தமிழ் மீது வைத்த அந்த பாசத்தால் அந்த நூலகத்திற்குள்ளே கம்பர் எரிகிறார், பாரதியார் எரிகின்றார், இன்னுமாக வள்ளுவர் எரிகின்றான், தமிழ் எரிகின்றது என மார்பிலை அடித்துக் கொண்டு உயிரிழக்கின்றார். எரிக்க எரிக்க சாம்பலில் இருந்து எழுகின்ற பீனிக்ஸ் பறவை போல எரித்த பிறகும் அந்த சாம்பலில் இருந்து எழுந்து இன்று யாழ் நகரத்தில் மாபெரும் விருட்சமாக இந்த நூலகம் காட்சியளிக்கின்றது. இதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில்
100 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக. அதிகளவான மாணவர்கள் இங்கு வருகை தந்து பயன்பெறுகின்றார்கள். இனமாக இலங்கையின் பல பாகத்திலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து இதை பார்வையிடக்கூடிய ஒரு இடமாக கூட இது காணப்படுகிறது. பல்வேறு வகைப்பட்ட பிரிவுகள் காணப்படுகிறது. உசார் துணை பிரிவு, சிறுவர் பிரிவு, இனமாக வாசகர் பிரிவு, பத்திரிகை பிரிவு என்று பல்வேறுபட்ட பிரிவுகளை கொண்டு இந்த நூலகம் இயங்கி வருகின்றது. இது வெறுமனே யாழ் மாவட்டத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, இலங்கைக்கே முழு சொத்தாகவும் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன மத மொழி பேதமின்றி நமக்கு தேவையான அறிவு பெட்டகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகின்றன. எங்களால் படிக்கத்தில் கிடைக்காத புத்தகங்கள் எடுத்து படிக்கக்கூடிய இருக்கு. மற்ற அந்த வித்தியாசமான கதை புத்தகங்கள், வரலாறு சம்பந்தமான அரசுகளை பற்றிய இதுகள், கதைகள், கட்டுரைகள் எல்லாரும் இங்கே கிடைக்கக்கூடிய இருக்குது. எனவே பாவித்து படித்து எல்லாம் மேலே போயிருக்கேன். யுத்தங்களுக்கு பின்னர் இந்த புத்தகங்கள் அதுகள் குறையும். அதை இன்னும் திருப்தி செய்தால் எதிர்காலத்துக்கு இந்த நூலகம் இன்னும் கூட தருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. பத்திரிகைகள விலையால் வந்து எல்லாரும் லைப்ரரியில் வந்து நாங்கள் படிக்கிறோம். ශ්‍රී ලාංකිකයන් වශයෙන් අපි හැමදෙනාටම ඉතාමත් වැදගත්. ඒ වගේම හැමදෙනාගේම අවධානයට යොමු විය යුතු, ඒ වගේම අවධානයට ගත යුතු වැදගත් සම්පතක් අපි සැලකමු. ඒ නිසා තමයි මේ ස්ථානයේ වැඩිම සහ අපේ මතු පරම්පරාවට මේ ගැන යම් එක්කමක් ලබා දීම සහ ඔවුන් දැනුවත් කිරීම තමයි අපේ ප්‍රධාන කාරණා.